குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 27, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் தான் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்தலாம். மக்களவையினுடைய 18வது மக்களவையுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்புறம் 4 முறை, அதாவது 4வது முறையாக தேர்தல் நடத்தி வந்து பார்த்திங்கன்னா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 முறை வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கான தேர்தல் நடந்திருக்கு. இடையில வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. ஏன் அப்படின்னா மொத்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு மனதாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க ஆளுங்கட்சியோட தலைவராக. ஆளுங்கட்சியோட உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையுடைய சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து அவை மரபு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு 17வது மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா துணைத்தலைவர் பதவி வந்து வழங்கப்படலை. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தங்கள் சார்பில் வந்து உறுப்பினர்கள் வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க சில எலெக்ஷனுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாக்கெடுப்பின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா. 18வது மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா வந்து புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் மக்களவைத் தலைவராக தொடர்ந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5வது நபர் அப்படின்ற பெருமைக்குரியவர் இவர். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்கன்னா எம்ஏ ஐயங்கார், ஜிஎஸ் தில்லான், பல்ராம் ஜாக்கர், ஜிஎம்சி பாலயோகி. அவங்களுக்கு அடுத்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா தான். கடந்த 20 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வாரி, அதாவது மக்கள் தொகையின் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. மத்திய அரசு களப்பணிகளை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு எடுக்கும் முடிவு வந்து பார்த்திங்கன்னா இயற்றும் சட்டங்கள் வந்து சட்டரீதியான பாதுகாப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா எதையுமே வந்து இப்போ தமிழ்நாடு அரசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வே அப்படின்ற பேரில் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலம் உருவாக்கப்படும் சட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து ரத்து செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து மத்திய அரசு வந்து தன்னுடைய களப்பணிகள் மூலம் எடுக்கப்படும் அந்த கணக்கெடுப்பின் மூலம் வந்து நம்ம எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. 2021ஆம் ஆண்டு மேற்கொண்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் திறனாய்வு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிருக்காங்க. அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து நடத்தப்படுது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வு வந்து எழுதி அதில் வந்து 500 மாணவர்களும் 500 மாணவிகளும் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடியும் வரை, அதாவது இளநிலை கல்வியில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலோபதி மருத்துவர் பணிக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கதா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சவுதியில் வந்து அங்கே இருக்கிற அரசு அலோபதி மருத்துவ பணிக்கு வந்து வாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. தகுதியுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் அந்த ஃபோன் நம்பர்லேயும் ஃபோன் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. 10 வரலாற்று சின்னங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கோயம்புத்தூரில் இருக்க திருமலையம்பாளையம் பாறை ஓவியங்கள் உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 10 சின்னங்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வீராலூர் மற்றும் ஓணம்பாக்கம் சமண சிற்பங்கள் கல்வெட்டு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் திருமலையம்பாளையமில் இருக்க பாறை ஓவியம், தஞ்சாவூர் ஒரத்தநாடு முத்தாம்பாள் சத்திரம், திருப்பூரில் இருக்க தாராபுரம் கல் இசை மண்டபம் மற்றும் ஊத்துக்குழி நந்தவன கிணறு, ராணிப்பேட்டை ராஜாராணி மண்டபம், தருமபுரி ஆதனூர் கல்வெட்டு, ராமநாதபுரம் ராச்சிங்கமங்கலம் ஆறுமுகம் கோட்டை, திருநெல்வேலி பணக்குடி கல்மண்டபம் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 10 வரலாற்று சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் அறிவிக்கல, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்கறது வாங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா புதிதாக பொலிவூட்டு இருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மனோரா நினைவு சின்னத்தில் உள்ள உட்கட்டமைப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் இருக்கிறது இந்த 10 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சப்போஸ் அதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு டைம் வாசி பார்த்துக்கோங்க. அப்போ அறிவிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். எந்த இடம் எங்கே இருக்குன்னு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி உள்ளே எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகேங்களா. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுக்கோ, திருநெல்வேலி பணக்குடி கல்மண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்ட
பணக்குடி கல்மண்டபம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. திருநெல்வேலி. ஓகேங்களா, அதனால தான் இதை படிக்க சொல்லிடுறேன். ஏன்னா அப்படியே நேர் பை நேராக எழுதிக்கோங்க. சரிங்களா. அடுத்து உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நீதி குழுமத்தால் உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். தமிழ் ஆங்கிலம் வழியில் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சு பயின்று இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் தொகுப்பு ஊதியமாக வந்து பார்த்திங்கன்னா 11,916 ரூபாய் வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. தகுதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியும் அனுப்பலாம் கண்டிப்பாக. சரிங்களா. அது ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் கட் பண்ணி நம்ம சேனலில் போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர் மாப்போ சிவஞானத்தோட 119வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா வந்து 18வது மக்களவையினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதெல்லாம் முக்கியமானது கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2014 நரேந்திர மோடி அவையில் வந்து பார்த்திங்கன்னா 16வது மக்களவை நடந்தபோது பார்த்திங்கன்னா நட்பு கட்சியாக இருந்த அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க. அதான் 17வது மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் பதவி வந்து யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இப்போ 18வது மக்களவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் பதவி இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. இனிமேல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. தலைவர் துணைத் தலைவர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா 83,694 கோடி வந்து கூடுதல் வருவாய் கிடைத்திருக்குது. ஓகேங்களா. வணிக வரித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இது புள்ளி விவரமான டேட்டாவை கேட்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இன்று உரையாற்றுகிறார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி வந்து உரையாற்றுறாங்க. அதாவது இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவையுடைய முதல் கூட்டமாகவும் அதேமாதிரி மாநிலங்களவையின் 264வது அமர்வாகவும் நடைபெற இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்கும் போது தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் பதவியேற்று முடிச்சதுக்கப்புறம் நடக்கிற முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது வந்து வழக்கம். இவர் தான் வந்து உரையாற்றி அந்த அவையை வந்து தொடங்கி வைக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றி அந்த அவையை தொடங்கி வைப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வந்து 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்றிருக்காரு. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா 71 மத்திய அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இரவையின் கூட்டத்தையும் கூட்டி அவர் உரையாற்றுவார். அவருடைய உரை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் வந்து நடத்தப்படும். ஓகேங்களா. அடுத்து மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. அவைத்தலைவர் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. அப்போ வந்து மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இந்தியாவின் சுகாஷ் எதிராஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி T20 தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சூரியகுமார் யாதவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலியா வீரர் வந்து டிராவில் ஹெட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இருந்தார். இப்போ வந்து இவர் முதலிடம் பிடிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் ஆடவர் ஹாக்கி அணி வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 16 பேருடன் வந்து புதன்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கொஸ்டின் TNVSRBயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு 90% இருக்குது. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி போட்டியினுடைய கேப்டன் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்கலாம். முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஹாக்கி விளையாட்டோட தொலைவர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் போகிற ஹாக்கி டீமோட கேப்டனாகவும் இருக்கிறார். ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் மற்றும் தினிதி தேசிங் ஆகிய 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூடோ போட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தகுதி பெற்றிருக்கு. அதற்கான பெயர் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒலிம்பிக் கமிட்டி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வடகொரியா வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து சோதனை பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. நடுவானிலே வெடிச்சு சிதறிச்சு. சரிங்களா. அடுத்து அதை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்மந்தமாக வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்திருக்காங்க. இதில் என்ன கொடுத்தாங்க, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் வந்து கிஷோர் மக்வானா. ஓகேங்களா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூலையாச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கள்ளக்குறிச்சி சம்மந்தமாக யார் தலைமையில் ஆணையம் அமைச்சாங்க நம்ம டெய்லியும் பார்க்குறோம் இல்லையா, அதனால் வந்து இதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.